நாளும் கோளும் என்ன செய்யும்? நம் அப்பன் முருகன் இருக்கையில். மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. முருகப்பெருமான் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசியை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தா கூட ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரிழந்து வரக்கூடிய ஒரே ராசி மீன ராசி தாங்க. அப்படிப்பட்ட மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன், உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத முக்கியமான பயிற்சி பலன் தாங்க பார்க்க போகிறோம். ராகு கேது பயிற்சி. அதாவது ராகு கேது போல் கொடுக்க மாட்டார், கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார், இப்படி தான் சொல்லணும். ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பயிற்சி. அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாவத்துக்கு யார் வர்றாரு? ராகு பகவான் வர்றாரு. காலபுருஷனுக்கு 11ஆவது வீட்டில் லாபஸ்தானத்துக்கு கும்ப ராசிக்கு ராகு கேது. இது பயங்கரமான ஒரு விசேஷம்னா பார்த்துக்கோங்க. கேது பகவான் சூரிய பகவானோட வீட்டுக்கு வர்றாரு. கரெக்டாக பாருங்க, 18 மாதம் 18 மாதமும் பரபரப்பான மாதமாக தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த ராகு கேது அதிகங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ராகு கேது வந்துட்டால் ஜாதக நோட்டை எடுத்துட்டு சீக்கிரம் ஓடிடுவாங்க. ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது ராகு, ஒரு மனுஷனை கெடுத்து ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கறது கேதுங்க. அப்போது ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம். இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க. இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அது சொந்த வீடாக நினச்சி வேலை செய்வாங்க. அன்பார்ந்த மீன ராசி அன்பு சொந்தங்களே, பொதுவாக பாருங்கள், மீன ராசி மீன ராசிக்காரங்க எதுலேயுமே, அதாவது ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசித்து சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி எதுனா அது மீன ராசிக்காரங்க தாங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் எந்த ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாலோ அதை ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்யக்கூடியவங்க நீங்கள் தான். சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி எதுனா அது மீன ராசி தான். எதுலேயுமே தன்னம்பிக்கையே விடமாட்டாங்க மீன ராசிக்காரங்க. அறிவு ஆற்றல் பயங்கரமாக இருக்கும். மீன ராசியை பொறுத்த பல வாட்டி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரே ராசி. தன்னம்பிக்கையான ராசி, தைரியமான ராசி, ஆசைகள் அதிகமுள்ள ராசி. எப்படி ஆசைகள் அதிகமாக இருக்கும்? லைஃப்பில் இப்படி தான் இருக்கணும் போகணும்னு சொல்லி கரெக்டாக போகக்கூடிய ஒரே ராசி. அப்படிப்பட்ட மீன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறமா என்ன ராஜயோகம் இருக்குது? ராஜயோகம் வாழ்க்கையில் இருக்குதா இல்லையா? என் வாழ்க்கையில் கஷ்டம் குறையுமா குறையாதா? இந்த கேள்வி தான் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது இல்லையா? இந்த கேள்வி தான் மீன ராசிக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம், வாழ்க்கையில் எல்லாமே ஏமாற்றம். எத்தனை பேருக்கு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இனிமேல் ஏமாற்றமே இல்லைங்க. வாழ்க்கை வசந்த நேரம். உங்கள் வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி, நீங்கள் தான் ராஜாவாக இருக்க போகிறீங்க. என்னால் முடியும், எந்த ஒரு காரியமே நீங்கள் யாருமே எனக்கு சொல்ல வேண்டாம், இனி எனக்கே அறிவு ஞானம் வந்துருச்சு, இனிமேல் எது வந்தாலும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய நேரம் எனக்கு பிறந்துருச்சு அப்படிங்கிற மைண்ட் பவர் இருக்குது. இப்போ உங்களை பார்த்து ஒரு பழமொழி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் தான். இது ராகு கேது பெயர்ச்சி. ஒரே வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராகு பகவான் 12ஆம் பாவத்துக்கு பெயர்ச்சியாகி போகிறாரு. உங்கள் ராசியில் ராகு இருந்து எல்லா விஷயத்துலையும் பிளாக் பண்ணார். எதையுமே நடக்க விடாமல் ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். நாளைக்கு இன்னைக்குன்னு எல்லாமே நடக்கும், நாளைக்கு எல்லாமே வாழ்க்கையில் ரொம்ப ஒரு 18 மாதம் கஷ்டப்பட்டுட்டீங்க. இருந்துச்சா இல்லையா? மீனத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டு பாருங்க, ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அத்தனை கஷ்டம். ராகு பகவான் ஒரு மனுஷனை பெரிய அளவில் யோசிக்க வச்சு பெருசாக சாதிக்க வச்சு அப்படி இப்படின்னு கொண்டுட்டு போய் டக்குன்னு கீழே இறக்கிட்டுட்டு போயிடுச்சு மீனராசி. இது நடந்துச்சா இல்லையா? எத்தனை பேர் மருத்துவ செலவு பண்ணியிருக்கீங்களா? பண்ணலையா? ஆமாங்கிற வார்த்தை தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. பொருளாதார வருமானத்தை எத்தனை பேர் கஷ்டத்தை பார்த்தீங்க? கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. கலைஞர் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. விரய சனி
விரய சனி இருந்துச்சு. சனி பகவான் வந்து யார் ஜாதகம் சரியில்லையோ அங்கே விரயத்தை வந்து பண்ணிட்டாரு. காசு பணத்தை இழக்க வச்சுட்டாரு, லாபத்தை இழக்க வச்சுட்டாரு. எல்லாமே செலவாக இருக்கும். திருமணம் பேசிக்கிட்டு கிட்ட கொண்டு போகிற மாப்பிள்ளை வர்றாங்க, பொண்ணை பார்க்குறாங்க, எல்லாமே பேசுகிறாங்க, ஓகே பண்ணுறாங்க. ஆனால் கிட்ட போகையில் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர் தடுமாறிட்டு இருக்கீங்க? ராகு கேது வந்தால் ராகு இருக்கால திருமண தடை எத்தனை பேர் இருந்துச்சு கேட்டு பாருங்க. ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இது எல்லாமே இருந்துச்சுங்க. படிக்கக்கூடிய மாணவர் மாணவிகள் படிப்பில் தாமதம், ஒரு தடை, இந்த மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க. நிறைய விஷயங்களில் தடை. நல்லா படித்த குழந்தை படிக்கல, வேலை உத்தியோகம் சரியாமையில் அப்படின்னு நல்லா வேலைக்காக ஓடிக்கிட்டே இருங்க. எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குதுங்க, 15 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன், என்னை தூக்கிட்டாங்க, கடன் தலைக்கு மேலே இருக்குது, என்ன பண்ணுறது, எப்படி இந்த கடனை வந்து சமாளிப்பேனா, இன்னைக்கு நாளைக்குங்கிறாங்க, என்னால் முடியலை. ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து வச்சு அந்த கொடுத்தவன் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டான். இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குங்க. நிறைய பேருக்கு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படியே நொந்து நூலாக போய் நிறைய கஷ்டத்துக்கு ஏதோ நான் போய் இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிற சிந்தனையில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கீங்க. தயவு செஞ்சு உங்கள் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வெற்றி வரும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு போயிட்டாரு. 3ஆம் இடத்துல குரு இருந்தால் உங்களுக்கு சரியில்லாமல் ஒரு பலனை கொடுத்தா, இப்போ 4ஆம் இடத்துல குரு அறிவுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டாரு. அதனால தான் சொல்கிறேன், புத்திக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டாரு. அப்போ கரெக்டாக நீங்கள் அறிவை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக முடியுங்க. உங்களால் வெற்றி அடைய முடியும். வெற்றியை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். தோல்விங்கிற வார்த்தையே போகக்கூடாதுங்க. மீன ராசிக்கு தோல்வியே வரக்கூடாது. இனிமேல் வெற்றி தான் வரும். ஏன்னா ராகு கேது உங்களை விட்டு வந்து விலகிருச்சு. சனி பகவான் மட்டும்தான் இங்கே இருக்காரு. ஜாதகத்தில் சனி குரு யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க எல்லாருமே தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. சனி சரியில்லைன்னா பிரச்சனை. சனி பகவான் நல்லா இருந்துட்டா வெற்றி. இதுக்கான நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. ஏன்னா குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அடுத்தது உங்கள் வாழ்க்கையை வந்து கடன், எதிரி, பகை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாதகமாக அமையும். மீனராசின்னு எல்லாமே உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய நேரம் தான் இந்த ராகு கேது பயிற்சி. மருத்துவ செலவு குறைஞ்சிருங்க. எத்தனை பேர் மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க? ஆப்ரேஷன், இனிமேல் எந்த செலவு இருக்காது, பயப்படவே வேணாங்க. மருத்துவ செலவு குறையும். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்ப்பீங்க. எத்தனை பேர் திருமணம் தேடி வரும் பாருங்க. பிடிச்ச பெண், காதல் திருமணம், இந்த 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே, சக்ஸஸ் ஆகிருங்க. எத்தனை பேர் வீடு வாங்க போகிறீங்க, எத்தனை பேர் இடம் வாங்க போகிறீங்க, பூமி வாங்க போகிறீங்க, எல்லாமே நடக்குங்க. இந்த ராகு கேது பயிற்சியால் பாருங்கள் என்னன்னா, கேது வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணலை, கண்டிப்பாக விரய செலவு பண்ணி தான் ஆகணும். அப்போ வீடு கட்டுறது, விரைய செலவு பண்ணுறது எல்லாமே யோகம் அடைச்சி கொடுக்குறாரு. சகோதர சகோதரிகள் நல்லா இருப்பாங்க. பூர்வீக சொத்து, இந்த பூர்வீக கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனை இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எல்லாமே மாறுது பாருங்க. எத்தனை பேர் வழக்கு சம்மந்தமாக அலைகிறீங்க? இனிமேல் இந்த வழக்கு பிரச்சனை வந்து இருக்காதுங்க. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி தருணத்தை பார்ப்பீங்க. ஒரு மனுஷனுக்கு நிம்மதி கிடைச்சா போதுங்க. அந்த நிம்மதி இருக்கு. பார்த்து நல்ல ஒரு ஒழுக்கமான நல்ல பெயர் எடுப்பீங்க. இதுதாங்க மீனராசி இப்போ இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை பேர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அரசாங்க வேலைக்கு? இப்போ எழுதுங்க. லக்கணத்தோடு சூரியன் இருக்காரு, அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க. கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைச்சிரும். புதன் எப்படிப்பட்ட ஒரு வழக்காக இருந்தாலும் சரி அவங்க உங்களுக்கு சாதகமாயிரும். அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க. மக்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு பேராதரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு வழக்காக இருந்தாலும் சரி அரசாங்கம் உங்களுக்கு வந்து சாதகமாக மாறும். நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க. கடனை கொஞ்சமாச்சும் அடைப்பீங்க. இப்போ பார்த்துக்கோங்க, எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி அந்த கடன் அடைச்சிருவீங்க. தலைக்கு மேல் கடன் சொன்னீங்கன்னா கூட கண்டிப்பாக கடன் வந்து அடைக்கப்படும். எங்கே போய் லோன் கேட்டாலும் லோன் வந்து ஜங்ஷன் ஆகும். அதுக்கான நேரம் இருக்குது. திருமண தடை நீங்கி குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக அனுகூலமாக, தந்தை தாயோட ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும். பார்த்து தொழில்
பண்ணுறவங்க மட்டும் 7.5 சனி நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு தொழில் பண்ணுங்கள், நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பார்த்துக்கோங்க. லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க தைரியமாக எடுங்க. இனிமேல் லாட்ரி யோகம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு வந்துட்டாவே சனி யோகமாக இருக்கான்னு பார்த்துட்டு லாபத்தை எடுக்க ஆரம்பிச்சுங்க. அதுக்காக அதுலேயே பணத்தை போட்டு ஜாதகத்தை மூவ் பண்ணி பாருங்கள், வெற்றி நிச்சயமாக வரும். இந்த கமிஷன் ஏஜென்சி நல்லாயிருக்கும், ஆசிரியர் வேலை வந்து நல்லாயிருக்கும், நகராட்சி நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் நல்லாயிருக்கும், மருத்துவத்துறை நல்லாயிருக்கும், ஆராய்ச்சியாளர்கள் நல்லாயிருக்கும், இந்த ஐடி ஃபீல்டு நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு போகிறாரு பார்த்துக்கோங்க. தன்னம்பிக்கையை மட்டும் விடாமல் பயணிக்கணும். உடம்பு ஆரோக்கியம், இந்த ஹெல்த்து இது எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ராகு கேது பயிற்சியால் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக உடல் உடம்பு ஆரோக்கியத்தில் மாற்றம் வரும். கண்டிப்பாக நீதி நேர்மையாக இருங்க. நீதி நேர்மைக்கு மட்டும்தான் அடிபணிஞ்சு போவீங்க. நல்ல ஒரு வாழ்க்கை இனி உங்களுக்கு இருக்குது. இறைவன் வந்து உங்களை கண் விழித்து பார்க்குறாரு. இறைவனோட சித்தம் உங்களுக்கு கிடைக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது. நீங்கள் எதை பற்றியும் மீனராசிக்காரங்க கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் எதை தொட்டாலும் அதில் வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது.